அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற 85% ஆஃப் பீப்பிள் மார்னிங் எந்திரிச்சு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ரஷ் பண்ணும்போது, டாய்லெட் போகும்போது கூட அவங்க சோஷியல் மீடியாவில் வந்த நோட்டிஃபிகேஷன்ஸை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருமே இந்த பெரிய பெரிய சோஷியல் மீடியா கம்பெனிஸோட ஆப்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆகியிருக்கோம். இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். வெறும் கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணுவோம்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா ஹவர்ஸ் கணக்கில் அந்த ஆப்லேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அதுவும் நம்ம இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம இவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணுறோன்னு நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம். ஏன் இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் இவ்வளோ அடிக்டிவாக இருக்குது? இது ஏன் இவ்வளோ அடிக்டிவாக இருக்குன்னா அதுக்கு ரீசன் சோஷியல் மீடியா ஆப்ஸோட பிஸ்னஸ் மாடல். ஏன் நம்மளை அறியாமையே இவ்வளோ நேரம் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ரீசன் நம்மளோட ஹேபிட்ஸ் தான். நம்ம டெய்லி பண்ணுற 40% ஆஃப் ஒர்க் நம்ம ஹேபிட்ஸால் தான் பண்ணுறோம். இந்த பெரிய பெரிய சோஷியல் மீடியா கம்பெனிஸ்லாம் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி தான் அவங்க ப்ராடக்ட்ஸ், அதாவது சோஷியல் மீடியா ஆப்ஸை ஒரு ஹேபிட் மாதிரி யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கான்செப்டோட பேர் தான் ஹுக். இந்த ஹுக் மாடலை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணோம்னா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அதோட யூசஸ் அடிக்ட் ஆகிடுவாங்க. அவங்க அடிக்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் அந்த ஆப்ஸையே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ஹுக் மாடலுக்கு 4 பேசஸ் இருக்குது. இந்த 4 பேசஸை யூஸ் பண்ணி இந்த ஆப் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ராடக்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுறோம். பேஸ் 1 ட்ரிகர். எப்படி ஒரு கன்லேருந்து புல்லட் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகர் தேவையோ, ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாவி தேவையோ, அதே மாதிரி இந்த ஹுக் மாடலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகர் தேவை. இந்த ட்ரிக்கர் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன பண்ணணும்னு சொல்லி தரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸில் எல்லாத்துலேயும் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன நடந்தாலும் ஒரு நோட்டிஃபிகேஷனை அது சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ட்ரிக்கர் நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். எப்படின்னா, அந்த ப்ராடக்ட் நமக்கு மறந்து போயிடக்கூடாதுன்னு அந்த ப்ராடக்ட் நோட்டிஃபிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும், என்னை மறந்துடாத அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமும் ஒரு ட்ரிகராக கூட இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுனால அதை நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் யூடியூப்குள்ளே என்னோடய நோட்டிஃபிகேஷன் உள்ளே வந்திருக்கீங்க. நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து முடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ட்ரிகர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் ட்ரிகர், இன்டர்னல் ட்ரிகர். எக்ஸ்டர்னல் ட்ரிகர்னால் அது அவுட் சைட்லேருந்து கம்யூனிகேட் பண்ணும் நம்மள ஒரு ஆக்ஷன் எடுக்க. இந்த எக்ஸ்டர்னல் ட்ரிகரில் 3 டைப்ஸ் இருக்குது. நம்பர் 1 பெய்ட் ட்ரிகர், நம்பர் 2 ரிலேஷன்ஷிப் ட்ரிகர்ஸ், நம்பர் 3 ஓன் ட்ரிகர். இந்த பெய்ட் ட்ரிகர்ஸ்னால் இந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் அட்வர்டைஸ், எஸ்எம்எஸ்க்கெலாம் பே பண்ணி ட்ரிகர்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப் ட்ரிகர்னால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண சொல்லுவாங்கள்ல, ஸோ அது ரிலேஷன்ஷிப் ட்ரிகர். ஓன் ட்ரிகர்னால் ஒரு ப்ராடக்ட் ஆர் ஒரு சர்வீஸ் லோகோவை பார்த்த உடனே இவங்க நல்ல ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு ட்ரஸ்ட் மோட்டிவேஷன் க்ரியேட் ஆகி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுவீங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸில் தான் இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் செலவு பண்ணி நோட்டிஃபிகேஷனை க்ரியேட் பண்ணி அவங்க ப்ராடக்டை யூஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸை விட இம்பார்ட்டண்ட்டானது இன்டர்னல் ட்ரிகர்ஸ். இந்த இன்டர்னல் ட்ரிகர்ஸ் தான் பவர்ஃபுல்லான விஷயம். அதனால தான் ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஹேபிட்டாகவே மாறுது. இன்டர்னல் ட்ரிகர்ஸ்னால் ஒரு ப்ராடக்டோட கஸ்டமர் அவங்களுக்கே அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணும்னு பிரெயினில் ஒரு தாட் வரும். அது ஒரு ரிமைண்டராக ஆக்ட் ஆகி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராம். எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ ஆர் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தாலோ அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இது பண்ணுறதுனால அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, அவங்களுக்கு லைஃப்பில் நடந்த ஒரு நல்ல விஷயத்த ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டாடா நினைப்பாங்க. அவங்க அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு எமோஷ்னலாக ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹேபிட்டாக மாறிட்டே வரும். அதுக்கப்புறம் அவங்க எதை பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். பேஸ் 2 ஆக்ஷன். வாட்ஸ்அப்புக்கு முன்னாடியே நிறைய மெசேஞ்சர் ஆப்ஸ் மார்க்கெட்டில் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாகவும் மெசேஜஸ் அனுப்பலாம். பட் வாட்ஸ்அப் மற்றதை விட ஏன் டாப்பில் இருக்குன்னா அதோட சிம்பிளிசிட்டி தான் காரணம். இந்த ஹுக்கோட செகண்ட் பேஸ் ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த ஆக்ஷன் பண்ணால் நமக்கு ரிவார்ட் கிடைக்கணும். ஆனால் நம்ம பண்ணுற ஆக்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு அவங்க யோசித்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதர் மெசேஜர் ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா எவ்ரி டைம் நீங்கள் லாகின் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் தான் மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் மெசேஜ் அனுப்பிக்கலாம்.
Facebook அண்ட் Instagram பத்தி பார்த்தோம்னா, அதில நம்ம ஒண்ணும் பெரிய ஆக்ஷன்லாம் எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னா போதும். புதுசு புதுசா கன்டென்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ, நீங்க யாராச்சும் ஒரு ப்ராடக்ட் ஆர் பிசினஸ கிரியேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஆக்ஷன எவ்ளோ சிம்பிளா வைக்க முடியுமோ, அவ்ளோ சிம்பிளா வச்சு பண்ணுங்க. பேஸ் 3 ரிவார்ட். நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு லாக்கர வைக்கிறேன். அந்த லாக்கர ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண சொல்றேன். ஆனா, அந்த லாக்கருக்குள்ள எதுவுமே இல்ல. நீங்க எவ்வளோ டைம் இத தொறந்து தொறந்து மூடுவீங்க? மேபி ஒரு 4 ஆர் 5 டைம்ஸ் பண்ணுவீங்களா? பட் உங்களுக்கு முன்னாடி இன்னொரு லாக்கர வைக்கிறேன். அந்த லாக்கர எவ்வளோ டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும், புதுசு புதுசா ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாக்கர் கிடைச்சதுன்னா, நான் சொல்லாமயே நீங்க அத தொறந்து தொறந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே அந்த லாக்கர தொறந்து தொறந்து மூடுவீங்க. நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணா, அதுக்கான ரிவார்ட் கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அவங்க எடுத்த ஆக்ஷனுக்கு ரிவார்ட் கிடைக்கலைன்னா, அந்த ப்ராடக்ட்ட அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம். ரிவார்ட்ஸ் கிடைச்சாலுமே, ஒரே ரிவார்ட் திரும்ப திரும்ப கிடைச்சா, அவங்களுக்கு அது போர் அடிச்சு அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்றத விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், Facebook அண்ட் Instagram ஏன் இவ்வளோ அடிக்டிவா இருக்குன்னா, நீங்க ஜஸ்ட் சிம்பிளா பண்ற ஒரு ஆக்ஷன், அதாவது ஸ்க்ரோல் பண்றதுனால உங்களுக்கு புதுசு புதுசா வேரியபிளா ரிவார்ட்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு போஸ்ட் நல்லாருக்கும், ஒரு போஸ்ட் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு போஸ்ட் உங்கள சிரிக்க வைக்கும், ஒரு போஸ்ட் உங்கள யோசிக்க வைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுனால, நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வேரியபிள் ரிவார்ட்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, டைம் போறதே தெரியாம Instagram அண்ட் Facebook மாதிரி ஆப்ஸ்ல நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருவோம். நம்ம இந்த சோசியல் மீடியா ஆப்ஸ்ல எந்த போஸ்ட் போட்டாலும் நெறைய பேர் லைக் பண்ணுவாங்க. அவங்க ஒப்பீனியன கமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட நமக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி தான். யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு திரும்ப அந்த ஆப்ப யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி கன்டினியூஸா அந்த சோசியல் மீடியா ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பேஸ் 4 இன்வெஸ்ட்மென்ட். நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த வீடியோ கேம்ஸ்லாம் இவ்ளோ அடிக்டிவா இருக்கு? நம்ம அத ஏன் திரும்ப திரும்ப விளையாடிட்டே இருக்கோம்னு? இதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் மெயின் ரீசன் இந்த கேம்ல நம்ம பண்ற இன்வெஸ்ட்மென்ட். நான் இங்க இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்றது மனிய மீன் பண்ணி சொல்லல. வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நெறைய எஃபர்ட்ஸ் போட்டு அந்த கேம்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போய்க்கிட்டே இருப்போம். நெறைய அச்சீவ் பண்ணி வச்சிருப்போம். நம்ம அதில இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த லெவலுக்கு வந்ததுனால, அது வேஸ்ட்டா போயிறக்கூடாதுன்னு நெனச்சு, திரும்ப திரும்ப அந்த கேம விளையாடிக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நெறைய பேருக்கு இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் பத்தி தெரிஞ்சிருக்கும். சில பேர் ப்ளே பண்ணியிருப்பீங்க. இந்த கேம இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். கேம் ஸ்டார்ட்டிங்ல டவுன் ஹால் 1, டவுன் ஹால் 2ன்னு ஈஸியா நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கிட்டே இருப்போம். ஆனா, ஒன்ஸ் பெரிய டவுன் ஹால் ரீச் பண்ணிட்டோம்னா, எக்ஸாம்பிளுக்கு டவுன் ஹால் 11 இந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டோம்னா, அந்த கேம விளையாடுறத நிறுத்தவே முடியாது. பிகாஸ் அந்த கேம்ல நம்ம டைம், எனர்ஜி அண்ட் எஃபோர்ட்ட ஸ்பெண்ட் பண்ணி அந்த லெவலுக்கு வந்திருப்போம். இவ்ளோ நாள் விளையாடிட்டோம், இது வேஸ்ட்டா போயிரும்னு நெனச்சு, திரும்ப திரும்ப விளையாடிக்கிட்டே இருப்போம். ட்ரிகர், ஆக்ஷன், ரிவார்ட் இது எல்லாத்த விடவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்மள ஒரு ப்ராடக்ட்டுக்கு அடிக்டடா மாத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு Instagram அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட்டா உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட் அண்ட் ஃபாலோவர்ஸ டெவலப் பண்றீங்க. உங்களோட ஃபேவரைட் ஃபோட்டோஸ அப்லோட் பண்றீங்க. இப்போ உங்க கூட கான்டாக்ட்ல இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க Instagram ஃபாலோவர் லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த அக்கவுண்ட்ல இவ்ளோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறனாலயே, இந்த அக்கவுண்ட்டுக்கு நீங்க டிபெண்டட் அண்ட் அடிக்டடா மாறிடுறீங்க. மெயில் வெப்சைட்ஸும் இப்படி தான். நம்மளோட இமெயில் அக்கவுண்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் வந்துக்கிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு அந்த மெயில் அக்கவுண்ட் நமக்கு வேல்யூபிள் ஆகிட்டே போகும். அந்த அக்கவுண்ட் இல்லைன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் டேட்டா போயிடும்னு பயந்தே, நம்ம அந்த இமெயில் அக்கவுண்ட்டுக்கு அடிக்டடாகவும், டிபெண்டடாகவும் மாறிருவோம். நம்ம எல்லாருமே சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகியிருக்கோம். ஆனா, சோசியல் மீடியாவ வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணாம, பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்புறம் உங்க நாலேட்ஜ டெவலப் பண்ற மாரி யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா அடிக்ஷனையே ஒரு பாசிட்டிவ் அடிக்ஷனா மாத்தலாம். இதனால நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க. இது எல்லாமே நீர் யால் எழுதின "ஹுக்டு: ஹவ் டு பில்ட் ஹேபிட் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ்ங்கிற புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எல்லார் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி தான். இந்த சோசியல் மீடியா அடிக்ஷனை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது? ஆர் அதை எப்படி ஒரு பாசிட்டிவ் அடிக்ஷனா மாத்துறது? நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணேங்கிறத சொல்றேன் வாங்க. அன்பு, அறிவு, லவ் அண்ட் நாலேட்ஜ். நம்ம லைஃப்ல அன்பு, அறிவு 2மே ஈக்குவலா முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த அன்பு, அறிவு தான் நம்ம வாழ்க்கையோட மைய புள்ளி. இத சுத்தி தான் நம்ம வாழ்க்கைங்கிற பயணமே நடக்குது. அறிவு இல்லாத வாழ்க்கை, மாறுவேடத்தில் மரணம். அதாவது
அன்பு மட்டும் இருந்து அறிவு இல்லைன்னா, நீங்க இன்னொருத்தர் மாரி வேஷம் போட்டுக்கிறப்ப, உங்கள மரணம் நெருங்குறதுக்கு சமம். அதாவது நீங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? உங்கள இன்னொருத்தர்ன்னு நெனச்சு மரணம் வந்து நெருங்கிரும். அறிவு மட்டும் இருந்து, அன்பு இல்லாம இருந்தா, வாழ்க்கையே நரகம் தான். இந்த ஜாதி, மதம், அப்புறம் இந்த தியானம், யோகா இதெல்லாம் கூட இல்லாம வாழ முடியும். ஆனா, அன்பு, பாசம் இல்லாம வாழவே முடியாது. அன்பு, அறிவு இதுதான் நம்ம வாழ்க்கையோட மையம். அதனால தான் லெட்ஸ் ஷேர் லவ் அண்ட் நாலேட்ஜ் அப்படின்னு ஒரு சேனல கிரியேட் பண்ணி, நான் தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நம்ம லைஃப்ப டெவலப் பண்ற விஷயத்த உங்களுக்கு சொல்றது மூலியமா, என்னோட சோசியல் மீடியா அடிக்ஷன நான் வந்து பாசிட்டிவ் அடிக்ஷனா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ, அன்பு, அறிவு 2யுமே மத்தவங்களுக்கும் குடுத்து ஒற்றுமையா வாழ்வோம். நன்றி, வணக்கம்.